சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அடைஞ்சருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. புதிதாக திருமணம் ஆனவர்கள் அனைவரின் பெயரை எளிதாக சேர்க்கலாம். அதேபோல குழந்தையின் பெயரையும் சேர்க்க முடியும். அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். இலவசமாகவும் குறைந்த விலையிலும் ரேஷன் பெறுவதற்காக மக்களுக்கு ரேஷன் கார்டுகளை அரசு வழங்குகிறது. அந்த ரேஷன் கார்டில் எந்த குடும்ப உறுப்பினரின் பெயரையும் நீங்கள் சேர்க்கலாம். புதிதாக திருமணமானவர்கள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளின் பெயரையும் சேர்க்கலாம். புதிய குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை ஆன்லைனில் எளிதாக சேர்க்கவும் வசதி உள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவரின் பெயர் உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் இடம்பெறவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரேஷன் கார்டில் உறுப்பினரின் பெயரை வீட்டிலிருந்தே ஆன்லைனில் மூலம் சேர்க்க முடியும். இதற்கு குடும்பத் தலைவரின் ரேஷன் கார்டு மற்றும் நகலை வைத்திருக்க வேண்டும். ரேஷன் கார்டில் உங்கள் குழந்தையின் பெயரை சேர்க்க குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ஆதார் அட்டை அவசியம். திருமணமான பெண்ணின் பெயரையும் ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும். உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் மனைவியின் பெயரை சேர்க்க அவருடைய ஆதார் அட்டை, திருமண சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ரேஷன் கார்டு ஆவணங்கள் தேவைப்படும். அதேபோல புதிதாக பிறந்த குழந்தையின் பெயரை சேர்க்க குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ஆதார் அட்டை ஆகிய ஆவணங்கள் தேவைப்படும். ஆன்லைனில் உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் பெயரை சேர்க்க உங்கள் மாநிலத்தின் உணவு வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் ஒரு ஐடியை உருவாக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஐடியை உருவாக்கியிருந்தால் அதை வைத்து உள்நுழைய வேண்டும். அப்போது உங்கள் ரேஷன் கார்டின் விவரங்கள் காண்பிக்க முடியும். அதில் புதிய உறுப்பினரை சேர்க்கும் விருப்பத்தை காண்பீர்கள். அதை கிளிக் செய்து புதிய உறுப்பினரை சேர்க்க படிவத்தை நிரப்ப வேண்டும். அடுத்து புதிய உறுப்பினரின் முழு விவரங்களையும் நிரப்ப வேண்டும். பின்னர் நீங்கள் உங்கள் ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விவரங்கள் மற்றும் ஆவணங்களை பூர்த்தி செய்த பிறகு அந்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் உங்கள் பதிவு எண்ணை பெறுவீர்கள். இந்த பதிவு எண்ணை கொண்டு உங்கள் கோரிக்கையை கண்காணிக்கலாம். பின்னர் உங்கள் படிவம் மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். அனைத்தும் சரியாக இருந்தால் ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினரின் பெயர் உடனடியாக சேர்க்கப்படும். அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கலாம். மேலும் தகவலுக்கு நீங்கள் மாநில உணவு வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அது மட்டுமில்லாமல் இலவச சிலிண்டர் 300 ரூபாய்க்கு மானியம். அது என்னன்னு பார்க்க போறோம். மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் சிலிண்டரின் இணைப்பு மற்றும் பெட்ரோலியம் விஷயத்தில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவியுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் எண்ணெய், இயற்கை எரிவாயு ஆய்வு, உற்பத்தி, சுத்திகரிப்பு, விநியோகம், சந்தைப்படுத்துதல், இறக்குமதி, ஏற்றுமதி ஆகிய நடவடிக்கைகளை கவனித்து வருகிறது. இந்திய பொருளாதாரத்திற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகிய இரண்டும் முக்கியமான இறக்குமதி பொருட்களாக இருப்பதால் எரிசக்தி, அணுக்கள், எரிசக்தி திறன், எரிசக்தி நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு போன்றவற்றிற்காக அமைச்சகத்தால் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஓராண்டில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மேற்கொண்ட முன்முயற்சிகள், திட்டங்கள், செயல்பாடுகள், சாதனைகள் குறித்த விவரங்களை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உஜ்வாலா யோஜனா எனப்படும் பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10.33 கோடி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன.
அதேபோல சமையல் எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டில் 14.52 கோடியிலிருந்து 2024ஆம் ஆண்டில் 32.83 கோடியாக உயர்ந்துள்ளது. நம் நாட்டில் செயல்பாட்டில் உள்ள இயற்கை எரிவாயு குழாவின் நீளம் 2014ஆம் ஆண்டில் 15,340 கிலோ மீட்டரிலிருந்து 2024ஆம் ஆண்டில் 24,945 கிலோ மீட்டராக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 17,400க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களில் இருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படுகிறது. அனைத்து உஜ்வாலா பயனாளிகளுக்கும் சிலிண்டருக்கு ரூ. 300 மானியம் வழங்கப்படுகிறது. அரசின் முயற்சியால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இணைந்த குடும்பங்களின் எல்பிஜி சிலிண்டர் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அதன் தனிநபர் நுகர்வு 14.2 கிலோ வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் எண்ணிக்கை 2019 முதல் 2020ஆம் ஆண்டில் 3.1 ஆக இருந்து 2023 முதல் 2024ஆம் ஆண்டில் 3.95 ஆக உயர்ந்துள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கட்டமைப்பு ஊக்குவிப்பதன் கீழ் 1/12/2024 நிலவரப்படி நாடு முழுவதும் 84,203 சில்லறை விற்பனை நிலையங்களில் 1,03,224 இ-வாலெட் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1/12/2024 நிலவரப்படி நாடு முழுவதும் 17,939 மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் இயற்கை எரிவாயு குழாய் கட்டணத்தை தீர்மானிக்கும் விதிமுறைகளை ஒரு நாடு ஒரு கிரெட் மற்றும் ஒரே கட்டணம் என்ற நோக்கத்துடன் ஒருங்கிணைந்த கட்டணங்கள் தொடர்பான விதிமுறைகளை திருத்தியுள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், எண்ணெய் இயற்கை எரிவாயு கார்ப்பரேஷன் லிமிடெட் இது போன்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட குழாய் கட்டமைப்புகளையும் தேசிய எரிவாயு தொகுப்பு உள்ளடக்கியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்தின் கீழ் எத்தனால் விநியோகம் 2013 முதல் 2014ஆம் ஆண்டில் 38 கோடி லிட்டராக இருந்த நிலையில் 2023 முதல் 2024ஆம் ஆண்டில் 707.40 கோடி லிட்டராக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் பெட்ரோலில் சராசரியாக 14.60% எத்தனால் கலப்பு எட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனால் கலப்பு திட்டம் ரூபாய் 1,08,300 கோடிக்கு மேல் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.